வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். ஃபர்ஸ்ட் உஸ்தாத் பகத்சிங் படத்தோட நோ லாஜிக் சீன்ஸ்னா பார்த்துடலாம். இது ஒரு படம் இல்ல. இந்த படம்னா நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சும் பார்த்த எனக்கு ஒரு பாடம். படம் இல்ல, மக்களுக்கு ஒரு பாடம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு கொலைகார கும்பல் ஒரு யானையை கொல்றதுக்கு சுத்து போட்டுறாங்க. சுத்தி வளைங்கடா, இன்னைக்கு சரியான வேட்டை. சின்ன பையனா இருக்கிற நம்ம ஹீரோ அதை தடுத்து நிறுத்தி அவங்க எல்லாரையுமே கொன்னுறான். இதெல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கிற கே.எஸ். ரவிக்குமார் அந்த பையனை ஒரு சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பாம அவரோட ஸ்கூல்லயே சேர்த்துக்கிறாரு. கார்டியனா என் பேரை எழுதிக்கங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த பையனுக்கு நான் பொறுப்பு. ச்சே, என்ன மனசுடா, இவர் தாண்டா ஒரு நல்ல ஆசிரியர். இந்த கலிகாலத்துல அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. இப்படி ஒரு நல்ல ஆசிரியரை பாராட்டி இவருக்கு ஒரு நல்ல ஆசிரியர் விருது கொடுக்குறாங்க. உங்களுக்கு தலை சிறந்த ஆசிரியரா ஸ்டேட் அவார்டு கொடுத்திருக்காங்கய்யா. அதுவும் சிஎம் டைரக்டா அவரோட ஸ்கூலுக்கு வந்து கொடுக்குறாங்க. சிஎம் ஐயா நம்ம ஊருக்கு வந்துட்டாரு, சீக்கிரம் வாங்க. நீங்க ரொம்ப நல்ல ஆசிரியரா இருக்கீங்க, என்னோட சிஎம் பதவி சும்மா தான் கிடக்கு, வந்து கட்சியில ஜாயின் பண்ணீங்க, அடுத்து சிஎம் ஆயிடலாம். என்னங்க அவன் நிஜமா தான் கேக்குறான் போல இருக்கு. ஒரு சின்ன அவார்டுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு அவார்டு கொடுக்கறதுக்காக வரலங்க. உங்களை என் பார்ட்டியில சேருங்கன்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். பார்ட்டி இல்லையா? ஒரு பார்ட்டில சேர்ந்துக்கலாமா? பார்ட்டினா நீங்க நினைக்கிற பார்ட்டி கிடையாது. லைட்டா சிரிப்பா இல்ல, அவரோட கட்சியில ஜாயின் பண்ண சொல்றாரு. இதுக்கு பார்ட்டிக்கே கூட்டிருக்கலாமே. அப்படியே கட் பண்ணா கே.எஸ். ரவிக்குமார் சிஎம் ஆயிடுறாரு. முதலமைச்சரே கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னா அது சாதாரண கல்யாணம் இல்ல. வணக்கம். ஏய், கட்சியில சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி சிஎம் ஆகிறாரு. சார் நீங்க சிஎம் சார். ஸ்ட்ரைட்டா? ஆமா சார். அடுத்து வில்லனா பார்த்திபன் வராரு. நான் அடுத்த சிஎம் ஆக முடியுமா முடியாதாங்கிறதுக்கு ஜோசியம் பாக்குறாரு. கைரேகை எல்லாம் ஒரு ரேஞ்சில இருந்தாலும் இது மட்டும் ஒரு அரை அங்குலத்துல நின்றுச்சுங்கய்யா. அதனாலதான் நீங்க சிஎம் ஆகாம இருக்கீங்க. அதாவது எனக்கு கூட சிஎம் ஆக முடியும்னு நினைக்கிறேன். அழகா போகுது ஆனா இதுகிட்ட நின்னுடுது. நிக்க கூடாது, என்ன பண்றது? ஏதாவது கத்தி இருக்கா? கத்தி வச்சு கீறி விட்டுருவோம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இப்ப சிஎம் ஆவேன்ல. நீ மட்டும் இல்லடா, உன் பரம்பரையில எவனுமே சிஎம் ஆக முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஜோசியம் உண்மையா இல்லையான்னு தெரியல, ஆனா ஜோசியக்காரன் கரெக்டா தானே சொல்லியிருக்கான். இப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆட போறாரு, அதுக்கு பில்டப் பண்றாங்க. யார் இந்த பிள்ளகா பசங்க? அண்ணன் டான்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவரோட டான்ஸ் பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? பில்லக்கா பசங்களா, அவரோட ஆட்டத்தை பார்த்தா நீங்க சதறிடுவீங்க அப்படின்னு ஏகப்பட்ட பில்டப்பை கொடுக்குறானுங்க. அண்ணன் இறங்குற வரைக்கும் தான் அமைதியா இருப்பாரு. இறங்குறாருன்னா அட்டகாசம். என்ன பயங்கர ஆவா சார் இது? யாரு இவங்க பண்ற பில்டப்பை பார்க்கும்போது ஒரு மரண டான்ஸ் ஆட போறாருன்னு எதிர்பார்த்தேன். ஒரே ஒரு தடவை ஆடுங்கண்ணா. ஆமாண்ணா, இந்த பிள்ளைக்கா பசங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியணும்னா. ஆனா என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. அந்த கர்சிப் வச்சுட்டு இப்படி இப்படி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. இந்த டான்ஸ் ஆடுறதுக்காடா இவ்வளவு பில்டப் பண்ணீங்க? தம்பி போங்க தம்பி, வேலையை. இவங்க பண்ண பில்டப்பை பார்க்கும்போது ஒரு பிரபுதேவா, ஒரு லாரன்ஸ், இல்ல விஜய், இல்ல சாம் ஆண்டர்சன், சத்தி ஏ அசரா சத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசுறா சத்தி, இல்ல நிரஞ்சன், அதுவும் இல்லையா அட்லீஸ்ட் என் லெவலுக்காவது இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அப்படியா? காமெடி அப்படி போடுங்க. காமெடி ஃபுல் சாங் வச்சு பார்த்தேன், ஏதாவது ஒன்று பயங்கரமா ஒன்று ஆடுவாருன்னு. இல்ல அவர் எப்படி வேணா டான்ஸ் ஆடட்டும், என்ன வேணா பண்ணட்டும், ஏன் டான்ஸே ஆடாம அந்த சாங்ல சும்மா நின்னுட்டு கூட வரட்டும், அது எங்க பிரச்சனை இல்ல. ஆனா இப்படி ஒரு டான்ஸுக்கு தான் நீங்க இவ்வளவு பில்டப் பண்ணீங்களடா, அதுலதான் நான் காண்டாயிட்டேன். அடுத்து ஒரு முஸ்லீம் ஏரியாக்குள்ள வில்லனை பிடிக்கிறதுக்காக ஹீரோ போவாரு. அது ஒரு முஸ்லீம் ஏரியாவா இருக்கனால பொட்டு வச்சுட்டு உள்ள போக முடியாதான். சாப்
பொட்டை அழிச்சிட்டிங்கன்னா பெட்டர் சாப். நான் பிறந்த பழைய குப்பத்துக்கு பாகிஸ்தானுக்கு இல்ல. இந்த டயலாகும் சரி இந்த சீனுமே சரி ஒரு தேவையே இல்லாத ஒண்ணு. ஒரு முஸ்லீம் ஏரியாக்குள்ள போகணும்னா நம்ம வந்து பொட்டை அழிச்சிட்டு தான் போகணுமா? அப்போ ஒரு இந்துக்கள் ஏரியாக்குள்ள ஒரு முஸ்லீம் ஃப்ரீடமா போக முடியாதா? என்னடா இது? இது தேவையில்லாத ஒரு வெறுப்பையும் பிரிவினையும் உண்டாக்கும். இதை தான் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வர பவன் கல்யாண் படங்கள்லாம் இப்படிதான் வந்துட்டு இருக்கு. அது என்ன காரணம் உங்களுக்கே தெரியும். எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாறாங்கல்லில முட்டிட்டு சாகலாண்டா. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த சீனுமே லாஜிக் இல்லாம தான் இருக்கும். அவ்வளோ பேர் சுத்தி இருப்பாங்க. இவர் ஒரே ஒரு கன்னை மட்டும் வச்சுக்கிட்டு மிரட்டி அடிச்சுட்டு போயிடுவாராம். சாலே ஒரே ஒரு கன்னை வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர் இருக்கும்போது அவரை வந்து தூக்கிட்டு வந்துருவாராம் அவரு. அதுலயும் தேவையில்லாம 3 புல்லட்டை மேல சுடுறான். 4 ராணுவ வீரர்கள் மரணம். இப்ப 2 லூசு பயலுங்க என்ன பண்றாங்கன்னா ராணுவ வீரர்கள் இறந்த நியூஸ் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன வெரைட்டி இருக்கு? தெரிஞ்சு தானே போனாங்க, தெரிஞ்சே செத்தாங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு தவறான செயல் தான். இதெல்லாம் ஒரு நியூஸ்ன்ட்டு, இதெல்லாம் ஒரு மேட்டரா? அடுத்து பாரத மாதான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அதையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பாரத மாதா வாழ்கன்னு சொல்ல மாட்டோம். எதிர்க்கட்சிகள் போல்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லாத, நாங்களும் சொல்லல. பாரத மாதா பாரத மாதா பாரத மாதா. இப்பதான் நம்ம ஹீரோ வராரு. ராணுவ வீரர்களை வச்சு ஜோக் அடிக்கிறீங்களா? பூப்பு இருக்கான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ராணுவ வீரர்களை பத்தி கிண்டல் பண்றியான்னு அவர் கேட்கறது நியாயமான விஷயம் தான். அதுக்குன்னு கன்னை வச்சு சுட்டு மிரட்டியாடா கேப்ப. அப்ப உனக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரெண்ட்? பாரத மாதா பாரத மாதா. இது வந்து தேசபக்தி திணிப்பு. இந்த மொழி திணிப்பு மாதிரி இது தேசபக்தி திணிப்பு. தேசபக்திங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அது எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, அந்த ஒரு உணர்வு எல்லார் மனசுக்குள்ளயும் இருக்கும். அது இந்த மாதிரி வற்புறுத்தியோ இல்ல மிரட்டியோ அப்படி கொண்டு வராதீங்க. இந்த மாதிரி திணிக்கிறதா நான் தப்புன்னு சொல்றேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஜெய் ஹிந்த்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது போதுங்க. சல்யூட். என்ன பாக்குறீங்க? இது உங்க நாடு இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாரத மாதா. இதுல என்ன ஒரு கொடுமைனா அந்த தப்பு பண்ண 2 பேரோட சேர்த்து அங்க இருக்கிற எல்லாரையும் சொல்ல வைக்கிறாரு. அதுவும் மிரட்டி. சொல்லுங்க பாரத மாதா. சொல்லுங்க பாரத மாதா. அப்ப சொல்லு, இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? உனக்கு வேற வேலையே இல்லையாடா? அடுத்து ஒரு சீன் வரும். பொதுவா அட்லி தான் படங்கள்ல இருந்து காப்பி அடிப்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அட்லி படத்துல இருந்தே ஒரு சீனை அச்சு பசராம காப்பி அடிச்சிருக்காங்க. அது என்னங்கறத பார்க்கலாம். அப்படி ஒரு காட்சி உங்களுக்காக. She was raped and repeatedly. இந்த பொண்ணுக்கு நரகத்தை காமிச்சிருக்காங்க. தெரி படத்துல இந்த மாதிரி ஒரு சீன் வரும். அத அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. என்ன ஒரு அண்ணனா நினைச்சு சொல்லுமா. போலீஸா கேட்கல, ஒரு அண்ணன் நான் கேட்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். ஓகே, ஏதோ காப்பி அடிச்சா கூட அது வந்து ரொம்ப கிரிஞ்சு பண்ணாம நல்லாவே எடுத்திருக்காங்க. அந்த வகையில கொஞ்சம் ஆறுதலா தான்டா இருக்கு. தப்பிச்சடா நீ. இப்போ இந்த பொண்ணு இருக்காங்களே, இவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு. டியூட்டி பாடுறான்னு சொன்னா பிஜி ஹாஸ்டல் பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? உன் கூட சுத்துற பாவத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு ஹாஸ்பிடல்ல டெட் பெட்ல இருக்க போறா. ஆக்சுவலா வில்லனுங்க ஹீரோயினை தேடி தான் வந்திருப்பானுங்க. ஹீரோயினை கடத்தி ரேப் பண்ணி கொள்ளலாம்னு பிளான் பண்ணிருப்பானுங்க. ஆனா மாத்தி ஹீரோயினோட ஃப்ரெண்டை கடத்திட்டு போயிடுவானுங்க. லீலாவை தேடி வந்தவங்க பல்லவியை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். இந்த பொண்ணு நினைச்சிருந்தா நீங்க தேடி வந்த பொண்ணு நான் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தன்னோட ஃப்ரெண்டுக்காக எல்லா வழியும் பொறுத்துக்கிட்டு தாங்கிட்டு இந்த பொண்ணு இருப்பாங்க. கடைசியா செத்தும் போயிடுவாங்க. நான் உண்மையை சொன்னா என் இடத்துல லீலா இருப்பாங்கிற பயத்துல நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன்னா. இப்படிப்பட்ட உயிர் தியாகம் பண்ண ஒரு ஃப்ரெண்டுக்காக ஹீரோயின் பண்ற நன்றி கடனை பாருங்க. அந்த பொண்ணு செத்து கருமாதி கூட முடியல, அதுக்குள்ள டூயட் சாங் போயிட்டாங்க. பாவண்டா அந்த பொண்ணு. நோ வேர்ட்ஸ். crying is only coming. இப்ப தெரி சீன் பாத்துட்டீங்களா? அடுத்து மாஸ்டர் சீன் வரும். டேய் என்ன புடிச்சவள கோடி பேர் இருக்காண்டா வெளியில. டேய் டேய், நீ என்னடா சொன்ன? என்ன சொன்ன? ஏன் நல்ல அன்பு காட்டுறவங்கள என் ரசிகர்களை தூக்கிடுவியா? மாஸ்டர் படத்துல கூட அந்த டயலாக சொல்லும் போது ஒரு லாஜிக் இருக்கும்டா, எதுக்காக அந்த டயலாக் சொல்றாங்கன்னு. ஆனா இந்த படத்துல ஒரு லாஜிக்கும் இருக்காது, ஒரு மண்ணும் இருக்காது, சம்பந்தமே இல்லாம இந்த டயலாக் இருக்கும். ஏன் நல்ல அன்பு காட்டுறவங்கள என் ரசிகர்களை தூக்கிடுவியா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமாடா உனக்கு? எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? சரி, ஏதோ ஒரு அரசியலுக்காக அது பேசுறாங்க போல. அரசியல். இதோட இந்த படத்துல இருக்க நோ லாஜிக் சீன்ஸ் தான் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் மத்த படங்கள் உள்ளதா பாத்துடலாம். எப்பா இந்த கெட்டப் ஃபர்ஸ்ட் மாத்தணும்டா, கேவலமா இருக்கு. இந்த காஸ்டியூம் எல்லாத்தையும் மாத்திடுறேன். ஹாய்
கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ மத்த படங்கள்ல இருக்க நோ லாஜிக் சீன்ஸ் பார்த்துடலாம். लेकिन एक बीवी के लिए उसके शौहर से बड़ा और कोई नहीं हो सकता. இப்போ ஹீரோயினை வில்லனுங்க கார்ல கடத்தி அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போதான் நம்ம ஹீரோ என்ட்ரி. லாஜிக் படி பார்த்தா ஹீரோ கார் இடிச்சு வில்லன் கார் தான் சுத்தணும். ஆனா இங்க ஹீரோ கார் சுத்திட்டு இருக்கு. அது சுத்திக்கிட்டே இருக்கு. இங்க லாஜிக்கா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லாஜிக்கா இருக்கா? லாஜிக்கே இல்ல. அவனும் இறங்கிட்டான். அப்போ சுத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ இன்னும் சுத்திக்கிட்டு இருக்குடா. ஐயோ ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்கு. காப்பிரைட் வந்துடும் போது. வேகமா சுத்திட்டு இருக்க ஃபேன் ஆஃப் பண்ண கூட ஒரு நிமிஷத்துக்குள்ள நின்னுடா. இது என்னடா இவ்வளவு நேரம் சுத்திட்டு இருக்கு? இப்ப ஹீரோ வந்துட்டு வில்லனை ஒரு கொடூரமான முறையில கொல்ல போறாரு. இப்படி ஒரு சாவு யாருக்கும் வரக்கூடாதுடா. எடுத்துட்டாரு. சார் வடகரி மண்டை வழியா இறக்கி பின்னாடி வழியா எடுத்துட்டாரு. கோழிக்குனா கிரில் சிக்கன் போறதுக்கு இப்படிதான் கம்பியை சொருவாங்க. அந்த மாதிரி சொருவி வச்சிருக்கான். எப்படி இதெல்லாம் யோசிக்கிறாங்க? சர்வீஸ்ல இப்படி ஒரு கொலைய நான் பார்த்ததே இல்ல சார். அதான்டா போஸ்ட்புரி சினிமா. வெக்கமா இல்ல, கேவலம் இல்ல, இந்த மாதிரி பண்றீங்களே, அசிங்கமா இல்ல? ஹலோ ஹலோ. ஒரு சின்ன வில்லன் வந்துட்டு ஒரு பெரிய வில்லனா பார்க்க போறான். இவனை விட அவன் பெரிய வில்லன் காமிக்கிறதுக்கு ஒரு சீன் வச்சிருக்காங்க. அந்த சீனை பார்க்கலாம். बस करो भाई साहब, अब तक ये मर गया होगा. என்னடி இது? என்ன கன்றாவிடா இது? இந்த சால்னா பாக்கெட்டை கீழே போட்டா தெரிக்கும்ல, அந்த மாதிரி தெரிச்சிடுச்சு. அந்த பஞ்சிங் பேக்குள்ள ஒருத்தனை உள்ள போட்டு அடிச்சியே கொண்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கொடூர வில்லன். சத்தியமா சொல்றேங்க, பயறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? அவ்வளவு ஆத்திரம் கோவம் வருது. அடுத்து ஒரு ஃபிளிப் சீன் பார்க்க போறீங்க. நம்ம தலைமை மோகன்லால் வராரு. இல்ல அது எப்படி இங்க குத்தி இப்படி போறாரு? என்னடா அது புதுசா இருக்கு. இப்படி போய் இப்படி சூப்பர். இப்படிப்பட்ட ஒரு ஃபிளிப் சீனை நான் எந்த படத்துலயும் பார்த்தது இல்லடா. பேக் ஃபிளிப்பா இல்ல ஃப்ரண்ட் ஃபிளிப்பா என்னன்னே தெரியலையே. நோ ப்ராப்ளம். நோ 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 ஐ அம் நாட் க்ரையிங். ஐ அம் நாட் க்ரையிங். ஓகே நண்பர்களே, இதோட வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம்.